ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தில் பெரிய பேரழிவு வரப்போகிறது என்று முனிவர் சத்தியவர்த்தர் அறியாமல் இருந்தார். ஒரு நாள் அவர் ஆற்றில் தன் கருவியை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நீரில் இருந்து ஒரு சிறிய மீன் தோன்றி, "என்னை பாதுகாத்திடுங்கள், நான் சிறியவன், பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும்" என்று வேண்டிக் கொண்டது. மனு அந்த மீனை தனது கமண்டலத்தில் வைத்து வளர்த்தார். ஆனால் சில நாட்களில் மீன் பெரியதாகி கமண்டலத்திற்கு பொருந்தாத அளவுக்கு வளர்ந்தது. பின்னர் பானையில் வைத்தனர் மீன். அது கூட போதாமல் அது மேலும் மேலும் பெரிதாக வளர்ந்தது. இறுதியில் மனு முனிவர் அந்த மீன் சாதாரண மீன் அல்ல என்பதை உணர்ந்தார். மீன் புனிதமான மத்ஸ்ய ரூபத்தில் விஷ்ணு என வெளிப்பட்டு கூறினார், "மனுவே, விரைவில் பெரு வெள்ளப் பேரழிவு வரும். உலகம் முழுவதும் நீர் மூழ்கும். நீ ஒரு பெரிய படகு பார்க் கட்டு. அனைத்து ஜீவராசிகளின் விதைகள், செடிகள், வேதங்கள் ஆகியவற்றையும் படகில் ஏற்று காப்பாற்று." மனு விஷ்ணுவின் கட்டளையின்படி ஒரு பெரிய படகு கட்டினார். பெருவெள்ளம் வந்தபோது விஷ்ணு மீன் உருவத்தில் தோன்றி படகிற்கு நாகராஜன் வாசுகியை கயிறாகக் கட்டச் சொன்னார். மனு படகை இறைவனின் கொம்பை பற்றிக் கொண்டு பேரழிவிலிருந்து அனைத்தையும் பாதுகாத்தார். வெள்ளம் அடங்கிய பின் புதிய படைப்புக்கான விதைகள் மூலம் மனிதனின் புதிய யுகம் தொடங்கியது.